ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் தோசைக்கு சைடிஷ் என்ன பண்ண போகிறேன், மதியம் லஞ்சுக்கு என்ன குழம்பு பண்ண போகிறேன், அதுக்கு என்ன கூட்டு பண்ண போகிறேன், இது எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு வத்த குழம்புனா கொஞ்சம் காரம் புளிப்பு இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு நமக்கு சைடிஷ் கூட்டு செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. என்ன அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் சத்து நமக்கு அதிக அளவில் கிடைக்கும். பொரியல் பண்ணுறதை விட கூட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் நீர் சத்துள்ள காயில் நம்ம கூட்டு பண்ணுறதா இருந்தால் இன்னுமே அதிக பெனிஃபிட் கிடைக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் அல்சர் இருக்கும். அல்சர் இருக்கிறவங்களுக்கு புளிக்குழம்பு வத்த குழம்புலாம் சாப்பிட ஆசையாக இருக்கும். ஆனால் அவங்களால சாப்பிட்டா வயிறு வலிக்கும்னு பயந்துட்டு செய்ய மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க வத்தக்குழம்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு கூடவே இந்த பருப்பு கூட்டு வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த வயிறு வலி இருக்காது. அவங்களோட ஆசைக்கு கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த வத்த குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே இன்றைக்கி கூட்டு பொடலங்காய் பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறேங்க. அந்த கூட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. முதல்ல முள்ளங்கி சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். கூடவே நல்ல ஒரு பெரிய முள்ளங்கியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன துண்டு தேங்காவை பல்லாக கீறி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும், சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயமும், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க. வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7-8 வரமிளகா எடுத்துருக்கிறேன். கூடவே புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன தக்காளியும் எடுத்துக்கலாம். புளியும் தக்காளியும் சேர்த்து செய்யும்போது சட்னி இன்னுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைஸ் தக்காளியை நறுக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் முள்ளங்கி நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்தெல்லாம் அதாவது கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றுற தன்மை இந்த முள்ளங்கிக்கு இருக்குதுங்க. வரமிளகாயும் பூண்டும் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்து கூடவே முள்ளங்கியும் சேர்த்துடலாங்க. ஏன்னா வெங்காயம் வதங்குற டைமில் இந்த முள்ளங்கியும் பச்சை வாசம் போக நல்லா வதங்கிடும். கொஞ்சமாக சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. முள்ளங்கி நம்ம கெட்ட கொழுப்பை கரைக்கும், கெட்ட நீரை வெளியேற்றும், பித்த நீர்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த முள்ளங்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த வெங்காயத்தோட இந்த முள்ளங்கியும் நல்லா வதங்கி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கி விட்டோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் அந்த முள்ளங்கிலேருந்து தண்ணி வரும். அதையுமே நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வதக்கி விடணும். பாதி அளவு முள்ளங்கியும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியும் பல்லாக கீறி வச்ச தேங்காயும் சேர்த்துடலாம். தேங்காய் எல்லாமே ஒன்று போல் நல்லா வதங்கி வரும்போது முள்ளங்கியோட ராஸ்மெல் சுத்தமாக இல்லாமல் போயிடுங்க. பொடியாக நறுக்குனா மல்லி தலையும் தூவிட்டு நல்லா ஒரு 4-5 பரட்டு இப்படி பரட்டிட்டு நம்ம சட்னியை அரைச்சிடலாங்க. தக்காளி சேர்க்கும் போதே புளியும் சேர்த்துட்டேன். புளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்குறதுனால நல்லா இந்த புளியோட வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆறட்டும், சட்னி அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம வத்த குழம்புக்கு புளி ஊற போட்டுடலாங்க. வத்த குழம்பு நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நல்லா கொஞ்சம் புளிப்பும் மீடியமான காரமும் இருந்தால் அல்சர் இருக்கிறவங்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நான் எடுத்த புளியோட அளவு பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற போட்டுடலாம். காலையில் டைம்ங்கிறதுனால வேலை விறுவிறுன்னு நடக்கணும். அதனால் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற போட்டுட்டு புளி ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம சட்னியை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 2 தடவையாக சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா தேங்காய் பல்லாக கீரி சேர்த்துருக்கிறதுனால நம்ம மொத்தமாக சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா தேங்காய் அரைப்படாது. அதனால் 2 தடவையாக அரைச்சிக்கிறேன். முதல்ல பல்ஸில் ஓட விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். முதல்ல அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம நாள் நைட்டே நாளைக்கு டிஃபனுக்கு என்ன பண்ண போகிறோம், லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சதும் டக்குன்னு உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி காய்கறியும் என்ன இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறத
நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. நான் அப்படி ஐடியா பண்ணிட்டுமே கருவேப்பிலையை வாங்காமல் விட்டுட்டேங்க. இன்றைக்கி கருவேப்பிலை இல்லாமல் தான் சமையலை பண்ணிகிட்ருக்கிறேன். 2வது வதக்கி வச்சுருந்த அந்த முள்ளங்கியை 2வதும் அரைச்சி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சட்னியில் சேர்த்துடலாம். சட்னி ஆல்ரெடி நம்ம வதக்குனதுனால தாளிக்க வேண்டாம். ஆனால் தாளித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சுவையாக இருக்குங்க. ரொம்பையும் சட்னி தண்ணியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை தாளித்து விட்டுடலாம் வாங்க. தாளிப்பு கரண்டி வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது இன்னுமே இந்த சட்னி நல்லா மணமாக இருக்குங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டாக அப்படி பொரிஞ்சு வரும்போது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு முதல்ல சேர்த்துட்டு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா கடலைப்பருப்பு செவந்து வர்றதுக்குள்ளார கடுகு நல்லா கரிஞ்சு போயிடும். படபடன்னு பொரிஞ்சிட்டு அப்புறம் தீஞ்சு போயிடும். அதனால கடலைப்பருப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடுகு சேர்த்து பொரிஞ்சிட்டு ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருவேப்பிலை வாங்க மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி கருவேப்பிலை இல்லாமையே சமையல் நடந்துட்டுருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சட்னியில் கலந்து விட்டுருங்க. சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த முள்ளங்கி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி புடலங்காய் பருப்பு கூட்டு தான் பண்ண போகிறேன். பருப்பு கூட்டு பண்ணுறதுக்காக 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் மிக்ஸ் பண்ணி இந்த பருப்பு கூட்டு வைக்கும்போது அன்னப்பூர்ணாலாம் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு கிடைக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு 2ஐயும் நல்லா கழுவிடலாம். கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு தண்ணிக்கு கழுவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் பருப்பு சேர்த்துடலாம். தண்ணி லைட்டாக சூடாகிடுச்சு. நான் இப்போவே சேர்த்துற போகிறேன். சேர்த்து விட்டுட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும். கடலைப்பருப்புமே சேம் டைமில் வெந்துடுங்க. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பருப்பு 2மே நல்லா வேகட்டும். நல்லா பருப்பு கொதித்து வெந்துட்டுருக்கும்போது இடைக்கிட கிளறி விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி வைக்க வேண்டாம். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். பருப்பு வெந்துட்டுருக்க டைம்லேயே புடலங்காயை நறுக்கிடலாம். புடலங்காயை தலைப்பகுதியும் வால் பகுதியும் நறுக்கிட்டு மேலே இருக்கிற அந்த வெள்ளை பகுதியை கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கோங்க. சில பேருக்கு புடலங்காயோட அந்த ரா ஸ்மெல் பிடிக்காது. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸுங்க. மேலே இருக்க அந்த வெள்ளை பகுதியை நீங்கள் நல்லா சுரண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் வராது. நல்லா இந்த மாதிரி சுரண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்கிற அந்த விதை பகுதியவுமே நம்ம கட் பண்ணி தூர எடுத்துடலாம். அந்த விதைகளை நம்ம செடிக்கு வீட்டில் செடி இருந்துச்சுன்னா செடிக்கு உரமாக கூட போட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் நீள சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த புடலங்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்வீங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த புடலங்காய் பருப்பு கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. புடலங்காயுமே நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம புளிக்குழம்பு வத்த குழம்புலாம் வைக்கிற நேரத்தில் பருப்பு கூட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நறுக்கின புடலங்காயை தண்ணியில் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு அலசி ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ தட்டில் எடுத்த புடலங்காயை நம்ம பருப்பு கூட சேர்த்துடலாம். பருப்பு 1/4 பங்கு தான் வெந்திருக்குதுங்க. அது கூடவே இந்த புடலங்காயும் சேர்த்து வேக விட்டுடலாம். 2மே சேர்ந்து நல்லா சீக்கிரம் வெந்து வந்துடும். புடலங்காயும் நல்லா குழைவாக வெந்துடும். இந்த மாதிரி பருப்பு கூட்டுக்கு நம்ம காய் பருப்பெல்லாம் சேர்த்து வேக வைக்கும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு 3/4 பங்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி வத்த குழம்புக்கு மசாலா வறுத்துடலாம். அந்த அடுப்பில் பருப்பும் அந்த புடலங்காய் பருப்பு கூட்டுக்குள்ளதை அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு
வத்த குழம்புக்கு மசாலா வறுக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா எல்லாம் வறுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே குக் வித் அம்மா சேனலில் வந்து நான் வத்தத்தூள் அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் நான் எப்படி வீட்டில் ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கிறேங்கிறத வீடியோ போட்டிருக்கிறேங்க. அந்த சேனல்லையும் என்னோடய வீடியோ போய் பாருங்கள். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெயில் அந்த சீரகம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கும் போதே கடலைப்பருப்பும் உங்களுக்கு நல்லா வறுபட்டு வரும். கூடவே 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே சின்னதாக நறுக்குன தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போதும், பெரிய தக்காளி வேண்டாம். ஏற்கனவே புளி வந்து நம்ம நல்லா பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம ஊற வச்சுருக்குறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்பூனில் குவிச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் தனி மல்லித்தூள் தாங்க யூஸ் பண்ணுறது வழக்கம். கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். இது வந்து கரெக்டான காரம் இருக்குங்க. இதில் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்தா போதும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டினா போதும். ஏன்னா மல்லித்தூள் வந்து நான் மல்லியை நல்லா வறுத்துட்டு தான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வத்த குழம்புக்குள்ளே மசாலா ஆறட்டும், நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே இங்கே பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்குது, காயுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 துண்டு தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு 2 பூண்டு எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்கிற துண்டு தேங்காய் மாதிரி இன்னொரு துண்டு தேங்காயும் கீறிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு என்னோடய லஞ்ச் காம்போ ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கீறின தேங்காயை பல்லாக கீறி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காலையில் பெரும்பாலும் எனக்கு உட்காந்து திருவுறதுக்கு டைம் இருக்காது. அந்த டைமில் இந்த மாதிரி கத்தி வச்சு தேங்காய் கீறி பல்லாக கீறி எடுத்துக்குவேன். இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம். பல்ஸில் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பருப்பில் சேர்த்துடலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. லைட்டாக கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசி நம்ம பருப்பில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு மாதிரி ஆகிடும். கூட்டுக்குங்கிறதுனால உங்களுக்கு கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா கெட்டி ஆகிடும். இன்னொன்று, இந்த பருப்பு கூட்டு வந்து ஆறும்போது இன்னும் நல்லா கெட்டியாகி வரும். உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். வத்த குழம்புக்கு அதாவது வறுத்து வச்ச மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுவுமே அப்படித்தான் பல்ஸில் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வத்த குழம்பு வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம செய்து சாப்பிட்றது நல்லது, குழந்தைங்களுக்கும் கொடுக்கறது நல்லது. அதாவது அந்த சுண்டக வத்தல் வந்து வயிற்றில் இருக்கிற பூச்சிகளை அழிக்கிற தன்மை சுண்ட வத்தலுக்கு இருக்குதுங்க. அதனால் பெரும்பாலும் சுண்ட வத்தல் வந்து ஒன்று நெய்யில் வறுத்து பொடி பண்ணி வச்சு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குழம்பா செஞ்சு சாப்பிட்ணுங்க. சுண்ட வத்தல் வந்து அந்த காலத்துலலாம் நல்லா வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி நல்லெண்ணெயில் பிசைஞ்சு எங்கள் அம்மாலாம் சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன்னா வயிற்றில் இருக்கிற அந்த கீரை பூச்சிகள்லாம் அழியணுன்னா இந்த சுண்ட வத்தல் தான் அதுக்கு பெஸ்ட்டு மெடிசன் சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் எனக்கு விவரம் தெரிகிறப்போ பூச்சி மாத்திரையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த சுண்ட வத்தல் தான் நமக்கு வைத்தியமே. இப்போ மசாலாவை அரைச்சி ஒரு பவுலில் எடுத்தாச்சு. இதுலேயே இந்த புளியை கரைச்சி அந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். புளி வந்து இதுக்கு நல்ல கருத்த புளியாக இருந்ததுன்னா இன்னுமே அந்த வத்த குழம்போட கலரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புளியை நல்லா கரைச்சி மசாலாவோட சேர்த்தாச்சு. மிக்ஸி ஜார் அலசி அதையும் மசாலாவோட சேர்த்துக்கோங்க.
ரொம்பையும் தண்ணி சேர்க்க வேண்டாம். வத்த குழம்ப பொறுத்த வரைக்கும் நல்லா கெட்டியாக இருந்தால் இனிமேல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் பருப்பு கூட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பருப்பு கூட்டை அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு இங்கே வத்த குழம்பு தாளித்து விட்டுறலாம். வத்த குழம்புக்கு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 4-5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சுண்டவத்தலை, காஞ்ச சுண்டவத்தலை சேர்த்து சுண்டவத்தல் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுட்டிங்கன்னா ஒன்று போல் வறுபட்டு வரும். இப்போ மசாலா நம்ம கலந்து வச்சுருக்குறோம் இல்லையா, புளி தண்ணியில் மசாலாலாம் ஒன்று போல் கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். கலந்துட்டு அந்த பவுலில் மட்டும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அலசி இதில் பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. இப்போ குழம்புல தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தண்ணியே வத்த குழம்புக்கு போதுமானதாக இருக்குங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுருங்க. உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஆல்ரெடி மசாலா வறுத்துருக்கிறதுனால ஸ்மெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம பருப்பு கூட்டை தாளித்து விட்டுறலாம். குழம்ப அந்த அடுப்புக்கு மாற்றிட்டேன். குழம்பு அந்த அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்கட்டும். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு பருப்பு கூட்டு தாளிக்கும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 காஞ்ச மிளகாயை நல்லா கிள்ளி போட்டு தாளித்து விட்டுருங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து பருப்பு கூட்டில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. சுவையான புடலங்காய் பருப்பு கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. காலையில் தோசைக்கு தொட்டுக்க முள்ளங்கி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பு கூட்டுக்கு சூப்பரான ஒரு வத்த குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. வத்த குழம்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அடிக்கடி இந்த மாதிரி ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா ஒன்று போல் கொதித்து வரும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதுக்கப்புறம் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் கழித்து நல்லா திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான சுண்டவத்தல் குழம்பும் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. இன்னுமே அந்த வத்த குழம்பு ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட வத்த குழம்பு, பக்கத்தில் புடலங்காய் பருப்பு கூட்டு, காலையில் தோசைக்கு முள்ளங்கி சட்னி, இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ குழம்பு பவுலுக்கு மாற்றிட்டேன். ஆனால் அந்த சட்டியில் ஒரு கரண்டி சோறை போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. அவங்க சாப்பிட்லன்னா நீங்கள் நல்லா ஒரு உருண்டை பிடிச்சி ஊட்டி விட்டுருங்களேன். அடுத்தால அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளையில உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் அம்மாக்கிட்ட லாஸ்ட்டில் அந்த சட்டியில் போட்டு பெரட்டின சோறுக்கு எனக்கும் உனக்குன்னு அடிச்சுப்போம். அந்த மாதிரி நான் இன்னுமே எங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்குது. இந்த மாதிரி ஊட்டி விட்டுட்டேன் அப்படின்னா சூப்பராக வச்சு சாப்பிட்ருவாங்க. ஒரு தோசையும் காலையில் அந்த சட்டியில் பெரட்டின சோறும் முள்ளங்கி சட்னியும் வச்சு காலையில் டிஃபனுக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதாங்க. இந்த ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதம், வத்த குழம்பு, புடலங்காய் பருப்பு கூட்டு, முள்ளங்கி சட்னி. மீண்டும் அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.